வணக்கம் இது உங்கள் தமிழ் சைனிக் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சிபி கிராம் பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பென்ஷன் ரிலேட்டடான என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்கள் வந்து சிபி கிராமில் கிரீவன்ஸ் போட்டு அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சிபி கிராமில் எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணணும் எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆன்லைனில் அது வந்து நம்ம ஏற்கனவே வந்து வீடியோவில் பேசியிருக்கோம் ஆனால் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராஜ்யசபாவில் வந்து கேள்வி நேரத்தில் ஸ்ரீ பாபுராமன்றவர் வந்து கேள்வி கேட்டிருக்காரு ஸோ சிபி கிராம்னா என்ன அது வந்து எப்படி வேலை செய்யுது எந்தெந்த முறையில் வந்து சிபி கிராமில் வந்து நம்ம கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம் அதுக்கு வந்து அதிகப்படியான நாட்கள் வந்து எவ்வளோ நாட்கள் எடுத்துக்கிறாங்க அப்படின்னும் டிஓபிபிடபிள்யூ வந்து சிபி கிராம் முறையில் எந்தெந்த பென்ஷனருக்கு எந்தெந்த முறையில் வந்து அவங்க சொல்யூஷன் பண்ணி எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பென்ஷனர் வந்து எப்படி வாங்கியிருக்காங்க முக்கியமான ஒரு சில அரியரெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிபி கிராம்ன்றது வந்து நம்ம பென்ஷனர் வந்து உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் நீங்கள் பென்ஷன் ரிலேட்டடாகவோ டாக்குமெண்ட் ரிலேட்டடாகவோ நீங்கள் வந்து இதில் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம். ஸோ அது வந்து சிவில் பென்ஷனர் இருந்தாலும் சரி இல்லை டிஃபென்ஸ் பென்ஷனராக இருந்தாலும் சரி நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை பண்ணியிருந்தாலும் நீங்கள் இதில் வந்து கிரீவன்ஸ் வந்து போடலாம். ஸோ அதில் வந்து ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆன்லைன் முறையில் இது வந்து நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க மேலே ஐ பட்டனில் வந்து அதோட லிங்க்கை கொடுக்குறேன். ஸோ அங்கேருந்து கிளிக் பண்ணி நீங்கள் அந்த வீடியோ பார்த்து உங்களோட ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும் பென்ஷன் சம்மந்தமாக ஸோ அதை நீங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணி அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் வந்து நீங்கள் தேடிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இமெயில் அனுப்பியும் நீங்கள் வந்து இதில் உங்களோட ப்ராப்ளத்தை வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு டோல் ஃப்ரீ நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க 1800111960. ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களோட ப்ராப்ளம் என்னவோ அதை சொல்லி உங்களோட கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணலாம். இது வந்து கேள்வி நேரத்தில் கேட்ட கேள்விக்கு பதில் வந்து கொடுத்துருக்காங்க. சிபி கிராமில் நீங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இந்த நம்பர் கால் பண்ணி நீங்கள் உங்களோட கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்கலாம். இதோட அதிகப்படியான நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ நாளுக்குள்ளே உங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட்டுக்கான ஆக்ஷன் வந்து எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து 30 நாளாக இருந்துச்சு. அது கம்மி பண்ணிவிட்டு இப்போ 21 நாள் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு 21 நாளில் இதுக்கான ஆக்ஷன் வந்து எடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு 21 நாளில் உங்களோட கிரீவன்ஸ்க்கு வந்து எந்த ஆக்ஷனும் எடுக்கலை அது வந்து பெண்டிங்கிலே இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் அப்பீல் பண்ணலாம். அப்படி அப்பீல் பண்ண தெரியல அப்படின்னாலும் நீங்கள் கால் பண்ணி பேசி நீங்கள் உங்களோட பழைய என்ன கிரீவன்ஸ் நம்பரோ அந்த கிரீவன்ஸ் நம்பர் சொல்லி அவங்க மூலியமாகவும் நீங்கள் வந்து அப்பீல் பண்ணிக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு முறையில் இந்த 4 முறை இருக்குது. இந்த 4 முறையில் நீங்கள் ஏதாவது ஒரு முறையில் உங்களோட கிரீவன்ஸ் வந்து சிபி கிராமில் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த சிபி கிராமில் கிரீவன்ஸ் போட்டு அவங்க என்னென்ன பெனிஃபிட் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஒரு 3 எக்ஸாம்பிள் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ இந்த 3 எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேட்லையுமே நிறைய பென்ஷனர் வந்து இதை மாதிரி வாங்காமல் ஏற்கனவே உங்களுக்கு வந்து கிடைக்க வேண்டிய தொகை வந்து உங்களுக்கு தெரியாமல் விட்டுட்டு இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா லேட்டஸ்ட்டாக வந்த ORP 3யோட அரியர் வந்து இன்றைக்கி டேட்லையுமே கிடைக்கலன்னு சொல்லிட்டு நம்மளோட கமெண்ட் செக்ஷன்லேயே ஒரு சிலர்லாம் கேள்வி கேட்டாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ORP 3 அரியர் கிடைக்கலனாலும் நீங்கள் வந்து இதை வாங்கிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஸ்லைடு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ORP 3 கிடைக்காத ஒரு சிபி கிராமில் கிரீவன்ஸ் போட்டு அவர் வந்து அவரோட அமௌண்ட்டை 1.95 லட்சத்தை வந்து அவர் வாங்கியிருக்காரு. எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் வாங்கியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் இது வந்து வாங்கியிருக்காரு. ஸோ இது ஏன் நம்ம வந்து உதாரணமாக கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னாக்கா தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களும் அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது. அவங்களும் இந்த மாதிரி விஷயத்தை பண்ணி இது மூலிமா அவங்களோட பயணம் வந்து என்ன விட்டுருக்காங்களோ அது வந்து வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் இது வந்து கொண்டு வந்திருக்கோம். அதனால் உங்களுக்கு ₹1 கிடைக்கலனாலும் சரி இல்லை ₹1 லட்சம் கிடைக்கலனாலும் சரி எவ்வளோ தொகை உங்களுக்கு கிடைக்கலையோ உங்களுக்கு கிடைக்காது இருக்குது உங்ககிட்ட அதுக்கு சரியான டாக்குமெண்ட் இருக்குது சரியான காரணம் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் சிபி கிராமில் கிரீவன்ஸ் போட்டு அதை வந்து வாங்கிக்கலாம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா LTA லைஃப் டைம் அரியர் வந்து வாங்காத விட்டுருக்காங்க. ஸோ இந்த பென்ஷனர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லைஃப் டைம் அரியருக்காக கிளைம் பண்ணி 3.32 லட்சம் வந்து கிளைம் பண்ணி வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த 3.32 லட்சம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாதாரண தொகையில் பெரிய அமௌண்ட்டு தான். ஸோ உங்களோட ₹1 வந்து கிடைக்கலனாலும் நீங்கள் வந்து அதை கிளைம் பண்ணி வாங்குங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா 6வது பே கமிஷன். ஸோ இதுக்கு எடுத்து வந்ததுக்கு காரணம் என்னன்னாக்கா 6வது பே கமிஷன் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா இப்போது 20 வருஷம் கிட்ட ஆகுது. இப்போ 8வது பே கமிஷனே வரப்போகுது. ஸோ 6வது பே கமிஷனோட அரியரே வந்து கிடைக்காம இவங்க வந்து 1.47 லட்சம் வந்து இப்போ அதை கிரீவன்ஸ் போட்டு அதோட அரியர் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உங்களோட பழைய அமௌண்ட்டு 6th பே கமிஷன்லேயே கிடைக்காத அமௌண்ட் வந்து இப்போ கொடுக்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் அதுக்கப்புறம் கிடைச்ச ORP 1 இருக்கட்டும் 7வது பே கமிஷனாக இருக்கட்டும் சர்க்குலர் 568 இருக்கட்டும் ORP 2 இருக்கட்டும் இல்லை ORP 3 இருக்கட்டும் ஸோ இது இடையில் உங்களுக்கு என்ன அமௌண்ட் வந்து கிடைக்காது இருக்கோ அதை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை பென்ஷனர் இறந்துட்டாரு அதுக்கப்புறம் ஃபேமிலி பென்ஷனு 1 வருஷம் கழிச்சோ இல்லை 2 வருஷம் கழிச்சோ கிடைச்சாச்சு அந்த இடைப்பட்ட பென்ஷனர் இறந்து ஃபேமிலி பென்ஷன் சேங்ஷன் ஆகிற அந்த இடைப்பட்ட காலத்தில் பென்ஷன் வந்து கிடைக்காம இருக்குது அதோட தொகை வந்து உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னாக்கா அதையுமே நீங்கள் வந்து வாங்கலாம்.
இல்லை பென்ஷன் ரிவிஷன் வந்து சரியான முறையில் ஆகலை, கம்மியான பென்ஷன் வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அதையும் நீங்கள் கிளைம் பண்ணி வாங்கலாம். உங்களுக்கு பென்ஷன் சம்மந்தமாக என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையை நீங்கள் வந்து சிபி கிராமில் சொல்லி அதுக்கான தொகையை வந்து நீங்கள் வாங்கலாம். ஸோ நம்ம இங்கே வந்து கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில உதாரணம் மட்டும்தான் கொண்டு வந்திருக்கோம். இந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் ஆயிரக்கணக்கான பென்ஷனர் வந்து கிளைம் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து நம்மளோட டிஓபிபிடபிள்யூட எக்ஸ் தளத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதோட ஃபீட்பேக் வந்து என்ன சொல்லிட்டு அவங்க வந்து கொடுக்குறாங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எல்லாமே வந்து தெரியும். இப்போ உதாரணமாக இதோட ஸ்டோரி நம்பரே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இது இந்த மாதத்தில் வந்து 400க்கு மேலே இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 400, 500, 600 இந்த மாதிரி வந்து அதிகப்படியான எண்ணிக்கையில் வந்து இதோட ஃபீட்பேக் வந்து டிஓபிபிடபிள்யூ மாதம் வந்து அப்டேட் பண்ணுறாங்க. ஸோ அதுலேருந்து தான் நம்ம வந்து இதை எடுத்து உங்களுக்கு வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி உதாரணத்தோடு உங்களுக்கு வந்து காட்டும்போது உங்களுக்கும் ஒரு நம்பிக்கை வரும். இந்த மாதிரி வேலை பண்ணியாச்சுனாக்கா நம்மளோட விடுபட்ட தொகையும் நம்ம வந்து வாங்கலாம் அப்படின்ற அந்த எண்ணத்தை கொண்டு வரதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம வந்து உங்களுக்கு ஒரு விஷயத்தையும் தேடி வந்து கொண்டு வரோம். ஸோ இந்த மாதிரி விஷயம் நான் வந்து கொண்டு வரது உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா, நான் இந்த வீடியோ மூலிமா நான் என்ன உங்களுக்கு வந்து சொன்னணும் அது புரிஞ்சிருந்தாக்கா வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்தும் ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனுக்கு சரி உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. ஸோ இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து சிபி கிராமில் கிரீவன்ஸ் போடணும், இல்லை உங்களுக்கு போட தெரியாது, நம்ம சேனல் மூலிமா அது வந்து போட்டுக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நம்மளோட சேனலில் ஜாயின் பட்டன் கிளிக் பண்ணி மெம்பரை ஜாயின் பண்ணிவிட்டு உங்களோட ப்ராப்ளம் என்னவோ அதுக்கான சஜஷன் வந்து வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சேனல் மூலிமா அந்த வேலையை நீங்கள் வந்து பண்ணிக்கிறீங்க அப்படின்னாக்கா உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிற சோர்சஸ் மூலிமா நீங்கள் என்ன சார்ஜ் வந்து கொடுக்குறீங்களோ அங்கேருந்து நீங்கள் ஒரு 80% 70% சார்ஜ் நம்மளுக்கு வந்து பே பண்ணால் போதும். அந்த வேலையை நம்ம வந்து உங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். இல்லை நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் நம்மளோட சேனலில் எல்லா விதமான டீட்டெயிலான வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஸ்பார்ஸில் அப்டேட் பண்ணுறது எப்படின்னும், சிபி கிராமில் கிரீவன்ஸ் போகிறது எப்படின்னு சொல்லிட்டு, ஃபேமிலி பென்ஷன் இன்டிமேஷன் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா வீடியோவுமே நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் பார்த்து உங்களோட பென்ஷன் சம்மந்தமான ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணிக்கங்க. ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.